சார். அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். உலகம் உள்ளவரை உயிர்ப்பிக்கும் அந்த கிராமத்து மண்மனம் மாறாமல் ஒரு அழகியல் கவிதை போல தந்த இயக்குனர் SR பிரபாகரன் அவர்களை பேச அழைக்கிறோம். அன்பிற்குரிய அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் வந்து பத்திரிகை துறை சேர்ந்த மீடியா, யூடியூப்ல இருந்து இணையதளம் எல்லா பத்திரிகையாளருக்குமே வந்து ஒரு பெரிய நன்றி. எதுக்கு அப்படின்னா, கடந்த 2 வாரத்துக்கு முன்பு இந்த உயிர் தமிழுக்கு படத்தினுடைய அந்த ரிலீஸ்க்கு முன்னாடி ஒரு ஈவெண்ட் நடந்துச்சு. அந்த ஈவெண்ட்ல அவங்க எல்லாருமே சந்திச்சோம். படம் வெளிவந்து நீங்க இந்த கடந்த வாரம் நீங்க கொடுத்த வரவேற்புக்கு, ஏன்னா படத்தை பத்தி எல்லா பக்கமும் எல்லா பத்திரிகையாளருமே எல்லாருமே வந்து சிறப்பாக எழுதியிருந்தாங்க படத்தை பத்தி. 2 நாளைக்கு முன்பு அமித் சாரோட பேசிட்டு இருக்கும்போது சார் சொன்னாங்க, படம் எப்படி இருக்கு உண்மையான்றதெல்லாம் நமக்கு தெரியலங்க, ஆனா பத்திரிகையாளர் வந்து இந்த விட நம்ம கொடுத்த ஆதரவு வந்து உண்மையாவே லைஃப்ல மறக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அவருடைய இந்த இப்படி ஒரு இக்கட்டான சூழல்ல இருக்கும்போது எது கான்ட்ரவர்சியான விமர்சனங்கள் பண்ணாம படத்தை வந்து ஒரு பெரிய பேசு பொருளா உருவாக்கி கொடுத்தது வந்து நீங்க தான். அதுக்கு வந்து ஒரு பெரிய நன்றி. இந்த போகுமிடம் வெகு தூரம் இல்லை இசை வெளியீடு, ஃபர்ஸ்ட் வந்து தயாரிப்பாளருக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா முதலீடு பண்ற எல்லாருமே, இன்வெஸ்ட் பண்ற எல்லாருமே லாபம் சம்பாதிக்கின்ற ஒரு நோக்கத்தில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த படம் எனக்கு லாபம் கொடுத்தாலும் சரி கொடுக்கலன்னு சரி, நல்ல கதைகளை நம்ம தொடர்ந்து படம் பண்ணுன்னு சொன்னார் இல்லைங்களா, அதுக்கு வந்து ஒரு பெரிய நன்றி. அதுக்கு பிறகு வந்து அவர் ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து எனக்கு தமிழ் சரியா வராது, நான் தெலுங்கு, இருந்தாலும் நாம கடைசி வரைக்கும் தமிழ்ல பேசுறேன்னு சொன்னார் இல்லைங்களா, அதுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. நாங்க என்ன திரும்ப அதான் சொல்லிட்டு இருக்கோம், நீங்க எந்த லாங்குவேஜ்ல இருந்து வாங்க, ஆனா இங்க வரும்போது எங்களோட கலந்துருங்க, நீங்க உங்களோட கலந்து உறவாடவும் உங்களை லைஃப்ல டிராவல் வரும், நாங்க ரெடியா இருக்கோம், எங்களை நாங்களா இருக்க விட்டுருங்க. அது மட்டும் தான் ஒற்றை கோரிக்கை எப்போதுமே தமிழர்கிட்ட இருக்கு. அதனால முழுவதும் கஷ்டப்பட்டா எப்படியோ முழுவதும் தமிழ் பேசிய தயாரிப்பாளருக்கு ஒரு பெரிய நன்றி. அப்புறம் ஹீரோயின் அவங்களும் தமிழ் வரலைனாலும் அவங்க முடிஞ்ச அளவுக்கு தமிழ் பேசினாங்க. ஸோ படத்தினுடைய நாயகன் விமல், நெருங்கிய நண்பர் அவரு. ஃபர்ஸ்ட் வந்து பசங்கள்ல ஆரம்பிச்சு ஒரு பெரிய ரவுண்டு முடிச்சு செகண்ட் ரவுண்ட் வந்து விலங்குல பெரிய ஹிட்டோட ஆரம்பிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் இருந்ததை விட விலங்குக்கு பிறகு நண்பர் விமலுக்கு வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உருவாயிருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் என்ன ஒப்பீனியன் வந்துருச்சு ஆடியன்ஸ் அப்படின்னா, நல்ல கதைகள், இப்ப நடிக்கிறது எல்லாமே சிறந்த கதைகள் அவர் இருக்காரு அப்படின்னு ஒரு பெரிய ஹோப் வந்துருச்சு. ஒரு டைம் விஜய் சேதுபதி மேல, நண்பர் விஜய் சேதுபதி மேல இருந்துச்சு. அவர் ஒரு படம் அப்ப வந்து இந்த மாச அளவுக்கு வர முன்னாடி நல்ல கதையில ரொம்ப சூசியா செலக்ட் பண்ணி அவர் பண்ணாரு. அவர் நடிக்கிறாருனாவே அது சிறந்த படமா இருக்கும் அப்படின்னு ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை வந்து இப்ப விமல் அவர்கிட்ட வந்திருக்கு நான் நினைக்கிறேன், விலங்குக்கு பிறகு. தொடர்ந்து இதுக்கப்புறம் அவரோட லைனப்ல இருக்க படங்களா இருக்கட்டும், எழில் சாரோட படமா இருக்கட்டும், சுந்தர்சி சார் படமா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப ஹிட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய படங்களுடைய லைனப்பா இருக்குது. ஸோ செகண்ட் ரவுண்ட்ல விலங்குக்கு பிறகு ரொம்ப ஸ்ட்ராங்காவே டிராவல் ஆரம்பிச்சிருக்காரு. இந்த போகுமிடம் வெகு தூரம் இல்லை படத்தை பொறுத்த வரைக்கும் ட்ரெய்லர் ரொம்ப சூப்பரா இருக்குது. அதோட ஆர்ஆரா இருக்கும், சவுண்டிங்கா இருக்கட்டும், எல்லாமே சிறப்பா இருக்கு. சாங்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. நிச்சயமா எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு படமா இருக்கும். படம் ரொம்ப லைவா இருக்குது, ரொம்ப யதார்த்தமா இருக்குது. அதனால விமல் அவருடைய கேரியர்ல நிச்சயமா ஒரு ஹிட் பட லிஸ்ட்ல இது இருக்கும். அதுக்கு வந்து படத்தினுடைய தயாரிப்பாளர், இயக்குனர் 2 பேருக்கும் பெரிய வாழ்த்துக்கள். அப்புறம் எல்லாரும் பேசும்போது வந்து டைரக்டர் மைக்கேல் ஒரு பெரிய வெல்கம் அவருக்கு. ஏன்னா முதல் படம், சிறந்த பெரிய இயக்குனர் அவர் வரம் பார்த்துறேன். எல்லாரும் பேசும்போதுமே வந்து இயக்குனரை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, ஒருத்தர் கூட மிஸ் பண்ணல. ஸோ அங்கேயே தெரியுது ஒரு இயக்குனரோட ஆளுமை என்னவா இருந்திருக்கும். ஒரு படம் எடுக்கும் போது அவர் என்னவா ஒர்க் பண்ணியிருந்தாருன்னா அவரை மிஸ் பண்ணாம எல்லாரும் சொல்றாங்க அப்படின்றது தெரிஞ்சிச்சு. அதுக்கு வந்து இன்னொரு சாட்சி வந்து அவருடைய ஜெய் பேபி படத்தினுடைய இயக்குனர், அவர் எப்படி இருப்பாருன்னு சொன்னது. அவரை இதுல இந்த மேடையில் சந்திக்கிறேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு ஜெய் பேபி, சிறப்பு இருந்துச்சு. மைக்கேல் அவருடைய உழைப்பு, அவர் சொன்னாரு அவர் எவ்வளவு பெரிய கோபக்காரன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதாவது கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும். இவ்வளவு பெரிய ஒரு படத்தை அவர் எல்லாத்தையும் ஒரு டீம் ஆர்கனைஸ் பண்ணி ஸ்டேஜ்ல வந்து மிஸ் ஆகாம அவருடைய பேரையும் அவருடைய ஆளுமையும் சொல்ற அளவுக்கு அவர் கொண்டு வந்திருக்காருன்னா அவருடைய உழைப்பு என்னால புரிஞ்சுக்க முடியுது. நிச்சயமா இந்த படத்துடைய ஒளிப்பதிவாளர் கேட்ட மாதிரி அவருக்காக நிச்சயமா அந்த கூட ஒரு பெரிய வெற்றி படமா அமையும் நினைக்கிறேன். மைக்கேலுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். அப்புறம்
கருணாஸ் அண்ணன், எங்க ஊருக்கார அண்ணன். ஏதாவது ஒரு படத்துல சேர்ந்து பண்ணிடணும்னு நிறைய அடிக்கடி பேசுவோம். ஆனா தள்ளி போய்கிட்டே இருக்குது. நிச்சயமா சேர்ந்து பண்ணுவேன். படத்துல வந்து ட்ரெய்லர்ல வந்து நண்பர் விமலையும் கருணாசனுடைய லுக்கும் பார்க்கும்போது ரொம்ப லைவா ரொம்ப பிடிச்சு போயிருக்கு. அதுவும் அவரு இந்த கெட்டப்ப நான் பார்த்ததே இல்லை அவரை. ஆமா, ரொம்ப எமோஷனலா இருக்குது. நிச்சயமா வந்து கருணாசனுடைய கேரியர்லயும் இது முக்கியமான படமா இருக்கும். நண்பர் விமலுக்கும் கருணாசனுக்கும் இது முக்கியமான வாழ்க்கையில எப்பவுமே சொல்லக்கூடிய ஒரு படமா இருக்குன்னு மட்டும் எனக்கு தெரியுது. ஸோ அவங்க 2 பேருக்கும் பெரிய வாழ்த்துக்கள். அப்புறம் வந்து எங்க இசையமைப்பாளர் ரவீந்திரன் சார் சொல்லணும், சுந்தரபாண்டியன் அவரோடையும் திரும்ப இன்னொரு படம் பயணிக்கணும்னு பேசிக்கிட்டே இருக்கோம். எப்ப அமைப்பு வரல. நம்ம வந்து நிறைய வேலை விஷயமா நம்ம சென்னை சிட்டிக்குள்ளேயே ஃபுல்லா சுத்திட்டு எப்பயாவது ஃப்ரீயா கிடைக்கும் போது நம்ம சொந்த ஊர் நோக்கி பயணிக்கிறோம். அப்ப வந்து வட மாவட்டங்களை ரொம்ப போக முடியறது என்னால. அந்த ஹைவேல கிராஸ் பண்றதுதான். தென் மாவட்டங்களில் போய் நம்ம போய் எங்க போய் இருந்தாலும் சரி, ஒரு 10 இடத்துல வந்து சாங் எங்கேயாவது தூரத்துல கேட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னா ஒரு 8 சாங் ராஜா சார் சாங் கேக்குதுன்னா ஒரு 2 சாங் ரவீந்திரன் சாருடைய சாங் கேக்குது. அது வந்து தென்மேற்கு பருவக்கற்றா இருக்கட்டும், சுந்தரபாண்டியனா இருக்கட்டும், நீட் பறவையா இருக்கட்டும், மஞ்சப்பையா இருக்கட்டும், அப்படி ஏதோ ஒரு படத்தினுடைய ஏதோ ஒரு பாடல் எங்கேயோ தூரத்துல ஒரு 10 பாட்டுல ஒரு பாட்டை ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. அப்ப என்ன புரியுது அப்படின்னா, இத்தனை வருடங்கள் கடந்த இளையராஜா சார் வந்து அவருடைய சாங் வந்து காத்துல இன்னமும் கேட்டுக்கிட்டே இருக்க மாதிரி ஒரு பாயிண்ட்ல அவருடைய பாடல்கள் வந்து எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு பாட்டா மனசுல இருந்து ரொம்ப சேர்ந்த ஒரு பாடலா இருக்கனாலதான் அதை ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. ஸோ அவருடைய இசை பயணம் இன்னும் நீண்ட தூரம் போகணும், நிறைய சிறந்த பாடல்களை கொடுக்கணும். ராஜா சார் அளவுக்கு உங்களுடைய பாடல்களும் காலம் கடந்து இந்த காட்டில் ஒழிச்சுக்கிட்டே இருக்கும் வாழ்த்துறேன். நிச்சயமா அதுக்கு எல்லா திறமையும் உள்ளவர் அவரு. படம் ரொம்ப சிறப்பா இருக்குது. எல்லாருமே பத்திரிகையில் சேர்ந்த எல்லாருக்குமே திரும்ப ஒரு வேண்டுகோள், தயாரிப்பாளர், ஏன்னா படம் வந்து என்ன வேணாலும் சரி, முதலீடு என்ன வேணாலும் சரி, நான் தொடர்ந்து படம் எடுப்பேன்னு சொன்ன அந்த காரணத்துக்காவது நீங்க அவங்களை உற்சாகப்படுத்தணும். நிச்சயமா படம் வெற்றி பெறும். வாழ்த்துக்கள்.